ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளோபல் பீஸ்ட் டேமர் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 24 எக்ஸ்பிளனேஷன் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ராக்கு போஸ்ட் இருக்கான் பார்த்தீங்க, அது வந்து ஒரு நியூ ஃபார்ம் அட்டன் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டெமானிக்கல் ஸ்பெக்ட்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான், அவர் நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃபார்ம், நீ டெமானிக்கல் ஸ்பெக்ட்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதே மாட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வந்துருக்கும், ஆல்ரெடி மான்வா படித்தவங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மான்வா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நிறைய கம்பெனி பப்ளிஷ் பண்ணுவாங்க. நான் படித்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டெமானிக்கல் ஸ்பெக்ட்ரல் ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படித்த வெப்சைட்ல தான் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கு கோஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம்ல, அதில் தான் ராக்கு கோஸ்ட்னே இருக்கும். இப்போ நான் படிக்கக்கூடிய வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ராக்கு கோஸ்ட்னு கிடையாது, ராக் டீமன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ராக்கு கோஸ்ட்டுக்கே பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் அப்புறம் இந்த ஒரு வெப்சைட்ல படிக்கிற படிச்சதுல எக்ஸ்டெண்ட் பண்ணி போடலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு நான் படிச்ச வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு வந்து ஒரு சில நேரம் உள்ளக்க போது, ஒரு சில நேரம் உள்ளக்க போக மாட்டேங்குது. எனக்கு வந்து ஒரு பக்கு மாட்டிக்க என்னன்னு தெரியல, எனக்கு வந்து மாங்காஸ் காட்ட மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் லாஸ்ட்ல கூட வீடியோ கிளிப் ஆட் பண்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 சாப்டர் மட்டும்தான் காட்டுது. அதாவது பார்த்தீங்கன்னா 23 சாப்டர் இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு காட்டுது. நேற்று நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 23 சாப்டர் காட்டல, எனக்கு 22 சாப்டர் தான் காட்டுச்சு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா நான் 22 சாப்டர் வரைக்கும் பழைய வெப்சைட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருப்பேன். இந்த 23 சாப்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா புது வெப்சைட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். வேணா உங்களுக்கு நான் காட்ட கூட சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டெமானிக்கல் ஸ்பெக்ட்ரல் ஃபார்ம் அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, அதை நான் வந்து இப்போ கூட ஸ்க்ரீன்ல கூட காட்டுறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா டெமானிக்கல் ஸ்பெக்ட்ரல் ஃபார்ம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணேன். வேணுமா நான் பழைய வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல தானே படிச்சேன், அதுல தான் கோஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு இருந்துச்சு. நான் வந்து கோஸ்ட் ஃபார்ம்னே இனிமே எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஆல்ரெடி ரொம்ப நாள் கழிச்சு இன்ட்ரோல இவ்வளவு நேரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே காய்ஸ், பலன் பேச வாங்க, நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டர் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோ மைடன் அட்டாக் பண்ண சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, அதுல இருந்தா கண்டினியூ பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குண்டை மனசுல நினைக்கிறேன், இந்த இடத்துல நாங்க 2 பேருமே செத்துட்டோம்னா எங்களோட 2 பேரோட பாயிண்ட் வேஸ்ட் ஆகுது, எப்படியாவது அவனை கொண்டுட்டு அவனோட பாயிண்ட் நாட்டையை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டை மனசுல நினைக்கிறேன். என்ன சொன்னேன், பிக்னோத் மண்டே இவனை முழுங்கிடு, இவனை முழுங்கிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோ இவரோட பாயிண்ட் நம்ம மாட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொன்னோடனே பாத்தீங்கன்னு வச்சுக்கோ பிக்னோத் மண்டே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவனை முழுங்கிருச்சு. நம்ம ஹீரோ முழுங்கினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக் மண்டேன்ட்டையும் ஸ்னோ மைடன்ட்டையும் சொல்றேன், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹீரோட 2 பெட் பீஸ்டும் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம குண்டே வந்து மாஸ்டர் நினைச்சிட்டு ஒரு வழி அவரோட பாயிண்ட் ஆட்டையை போட்டாச்சு, பின்னாடி அந்த ஒரு மாஸ்டர்ஸ் வரல, தப்பிச்சாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். நினைச்சுட்டே இருந்தபோது என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகாம இருக்கு அப்படின்னு நம்ம குண்டே மாஸ்டர் நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தேன், ஹே இன்னும் எவ்வளவு நேரம் என்னை இதுக்குள்ள புடிச்சு வச்சிருக்க போற, என்னை வெளில விடு அப்படின்னு சொன்னோடனே அதாவது வந்து பார்த்தேன்னு வச்சுக்க என்னை காப்பாத்துறக்காண்டி என்னோட பிக்மோத் மண்டே என்னோட கைக்குள்ள வச்சேன், பின்னாடி வந்து பார்த்தேன்னு இன்னும் அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தேன்னா ஹே ஒழுங்கு மரியாதை என்னை வெளில விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தேன்னா நம்ம குண்டே மனசு வந்து எப்படிரா என்னோட பிக்மோத் மண்டே என்ன பாய்க்குள்ள உட்காந்துட்டு எப்படிரா அவரால் தப்பிச்சிருக்க முடியுது அப்படின்னு இருக்கும்போது பார்த்தேன்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் கார்டியனை போட்டு உள்ளக்க ஜாலியா ஜம்முன்னு உட்காந்துருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதை என்னை வெளில விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மவுத்து மண்டே இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா துப்பினோடனே அந்த இடம் ரொம்பவே கன்றாவியா இருந்துச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு பெட் பீஸ் நம்மளை துரத்தி இவ்வளவு தூரம் வந்த மாதிரி தெரியல, அப்படி வந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம். அதை கேட்ட குண்டே ஒரு வழியா இவன் இன்னும் நம்மளை சந்தேகப்படல, இது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள மனசை நினைச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தேன் வச்சு நம்ம ஹீரோ கேட்குறேன், ஹே நீ வந்து பார்த்துன்னு வச்சுக்க அந்த ஒரு ஸ்பிரிட் டெக்னிக்கை பத்தி நான் சொல்றேன்னு சொன்னேல, அதை பத்தி எனக்கு இப்ப சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வேணா வா அந்த ஸ்டோர் டேப்லெட்டை பார்த்துட்டு அப்படியே போகும்போது உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன், நம்ம டாப் 10ல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கடுத்த சீன்லயே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க 2 பேரும் அந்த ஸ்டோன் டேப்லெட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு சொல்றேன், ஹே நீ கேட்டேல அந்த ஒரு ஸ்பிரிட் டெக்னிக் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான ஸ்பிரிட் டெக்னிக், அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கத்துக்கிற முடியாது, கத்துக்க ரொம்ப கஷ்டம். அது மட்டும் கிடையாது, இது வந்து பார்த்தேன்னு வச்சுக்க புக்லலாம் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டெக்னிக் கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் டெக்னிக் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமா மாறுபடும். அது எப்படி மாறுபடும் நினைச்சுக்க, நீ வச்சிருக்கக்கூடிய பெட் பீஸ்டுக்கு ஏற்ற மாட்டிக்கும், உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாட்டிக்கும் உன்னோட ஸ்பிரிட் டெக்னிக்கு வித்தியாசப்படும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க இது வந்து சாதாரண டீச்சர்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதுவும் எளிதாகவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுக்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப டஃப்பா இருப்பாங்க. அது இல்லாமல் பெரிய பெரிய கைக்கு தான் போய் சொல்லிக் கொடுப்பாங்க.
இந்த ஒரு டெக்னிக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டே சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தா நம்ம ஹீரோ கேட்கிறேன், ஏய் அப்போ அந்த பூமர் மண்டையோ வெள்ளைக்காட்டு போட்டு ஒருத்தன் தெரியாம பாத்தியா, அவங்க 2 பேரும் டெக்னிக்கை பத்தியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, நம்ம குண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்றப்பே அந்த ஒரு ஸ்டோன் டேப்லெட் வந்துருச்சுப்பா, வா நம்ம எத்தாவது இடத்துல இருக்கோம்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்றப்ப டைவர்ட் பண்ணிட்டான். டைவர்ட் பண்ணிட்டு நம்ம குண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டேப்லெட் பக்கத்துல வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ல பாக்குற. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ பேரே கிடையாது. நான் ஏற்கனவே எதிர்பார்த்த மாட்டேங்குதான், என்னோட பேரு இந்த இடத்துல இல்லவே இல்லை, 10 இடத்த கூட பிடிக்கலையாடா. ஆனா எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு, 9 பிளேசஸ் தான் ஃபுல்லா இருக்கு, இன்னும் ஒரு பிளேஸ் பெண்டிங் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, இன்னும் 1 ஹவர்ல பார்த்தேன்னு வச்சுக்க, நான் ஒரு 100 பாயிண்ட் மட்டும் எடுத்தேன்னு வச்சுக்க, 100 பாயிண்ட் எடுத்தா போதும், டாப் 10 ரீச் பண்ண முடியும்டா, 10வது இடத்தாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவேன். எனக்கு அதுக்கு யார் ஹெல்ப் பண்ண போறா தெரியுமா, பின்னாடி இருக்க அவன் தான். என்னோட பாயிண்ட்டும் அவனோட பாயிண்ட்டும் ஒரு சில மாஸ்டர்ஸோட பாயிண்ட்டும் சேர்த்தா எனக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்துடும். இந்த கிட்டு அப்பாவித்தனமா சாக போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனா மனசுல நினைச்சிட்டு இருக்கான். நினைச்சுக்கிட்டே அப்படியே திரும்பி பார்க்க, ஹே கேட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். அப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோவோட கையில இருக்கக்கூடிய பாயிண்ட பார்த்துட்டான். பார்த்தா அதுல வந்து பாத்தீங்கன்னா 180 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை பார்த்த குண்டு, இந்த பைத்தியக்காரன் எப்படிடா 180 பாயிண்ட் இருக்கு, இது உண்மையாவே 180 பாயிண்ட் தான் வச்சிருக்கானா, சரி போர்டுல பார்ப்போம் யார் அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனோட பேர் இருக்கும். அப்போ வந்து பார்த்துட்டு ஏய் ஏய் யூ 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 நேம் அப்படின்னு சொல்லிட்டு திக்கி இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்து நம்ம ஹீரோ லின்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டெரரா சொல்றோம். அப்போ வந்து பார்த்தா அட்டே பைத்தியக்கார பாஸ்டர், நீ அண்ணா ஏன் கூட சுத்தி திர்ற, அட்டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டு பையன் வந்து பார்த்தா பதட்டத்துலயும் கோவத்திலயும் கத்திக்கிட்டு இருக்கான். கத்திட்டு மனசுல நினைக்கிறான், ஐயோ இது சுத்தமா நான் மறந்தே போயிட்டேனே, இதை எப்படா நான் மறந்தேன், சுப்பீரியர் டிஃபிகல்ட்லியை முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட் பீஸ்ட பயன்படுத்தலாம்டா. இந்த பைத்தியக்கார பாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து வீக்கா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான்டா, அந்த ஐஸ் டைப் பெட் பீஸ்டும் இவன் விட்டு தான்டா. ஐயோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்ப என்னை கொண்டு இவன் என்னோட காயின்ஸை பூரா எடுக்க போறான், என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே தன்னைத்தானே புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றேன், ஏய் நீ வந்து பார்த்துன்னு வச்சுக்க, அந்த ஒரு 3 மான்ஸ்டரோட சண்டை போடும்போது எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ற அப்படின்னு சொன்னேன் பத்தியா, அந்த ஸ்பிரிட் டெக்னிக் அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு, அடே பைத்தியக்கார நாய, உனக்கு ஏன்டா நான் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாதுடா, பிக் மவுத் மான்ஸ்டர் அவனை முழுங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டே சொல்றோம். அப்போ வந்து பார்த்தேன்னா நம்ம ஹீரோ எந்த ஒரு கமாண்டு கொடுக்கல, காமா நிக்கிறான். நம்ம ராக்கு கோஸ்ட் வந்த சோக்குல நம்ம பிக் மவுத் மான்ஸ்டருக்கு ஒரு பஞ்சை கொடுத்துட்டு ஸ்னோமேடன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் மவுத் மான்ஸ்டரை ப்ரீஸ் பண்ணிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆனதை பார்த்துட்டு பயந்துட்டு கீழே விழுந்துட்டான். விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்னதான் நீ வீக்கா இருந்தாலும் உன்னோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ரேங்க் பீஸ்டோட பவர்ஸுக்கு இருக்கு, அதனால என்னோட பிளானை இப்ப நான் மாத்திட்டேன், உன்னை நான் கொல்ல போறேன்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குண்டு, அப்படிலாம் பண்ணிடாத, அதெல்லாம் பண்ணிடாதடா, நான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அவன் சொல்லிடுறேன், அந்த ஸ்பிரிட் பவரை பத்தி நான் சொல்றேன்டா அப்படின்னு சொன்னேன். சாரிப்பா, நீ கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருப்பா அதை பத்தி நான் யோசிச்சிருப்பேன். ஓ, எனக்கு தான் உன்ன பாயிண்ட் மேலதான் ஆசையா இருக்கு, அது மட்டும் கிடையாது, என்னதான் அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவங்க எல்லாரும் என்னோட வயசுதான், எவனுமே எனக்கு நிகர் கிடையாதுடா, நான் தான்டா இங்க டாப் கிளாஸ் பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தேன் ஹீரோ சொல்ற, ஏய் ஸ்னோமேடன் ஏன் இன்னும் சும்மா இருக்க, ஐசைக்கிள் ஷாட்கன் வச்சு அவன் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதை சொன்னதை கேட்ட உடனே அட்டே கேமிக் என்னடா சொன்னா, என் கதையை முடிச்சிடா, அடே சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு தலையில கையை வச்சுட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்து வச்சுதாங்க கத்திட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து பச்சை ஒரு டென்டங்கல்ஸ் வந்து பார்த்தேன்னா அவனோட வயிற்ற குத்தி கிளிக்கிது. அப்படி கிளிக்கிறதோட பார்த்தேன் இந்த ஒரு சாப்டருக்கு எந்த கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஸ்டார்டிங்லேயே சொல்ல நினைச்சேன், மறந்துட்டு ஏஞ்சலிக் நெக்ஸ்ட் ஒரு மீராட்டன் அனிமே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் நினைத்தீங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணி ஐயோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அனிவி தந்திரி சேனல்லே இருக்கு, நீ ஏன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஓட்ஸ்லேயே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்னும் நீ இப்போ ஆல்ரெடி யூடியூப் இருக்கால் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு. அதேதான் அதே ரீசன், யூடியூப் இருக்கு, எனக்கு வியூஸ் அதுல இம்பார்ட்டன் கிடையாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் சேனல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை, அதனாலதான் கேட்டிருந்தேன். வியூஸ் எனக்கு அடி வந்தாலும் அது சில பார்த்துதான் நம்ம சேனல்ல இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை அந்த அனிமி. ஏன் அப்படின்னா எனக்கு எப்போ டிப்ரெஷனா ஒரு மாட்டி சேட் அப்படிங்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்க்கு பார்ப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எனக்கு ஒரு சொல்லுங்க, அது எப்படி சொல்றேன்னு எப்படி பண்றதுன்னு தெரியல, அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதே மாதிரிக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கும்
கிடைக்கணும். சப்போஸ் ஃபீலிங்ஸா ஏதாவது எமோஷனலா இருந்தா எமோஷனலா சுச்சுவேஷன் வாய்ஸ் ஓவர் கேட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன் எனக்கு இது நியூஸ்லாம் நன்றி இல்லை ப்ரோ. இது இது ஒரு எமோஷனல் வச்சுக்கோங்க இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை. அதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான்னு தெரியல. அது விதமான ஃபீலிங்ஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான ஆள்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் ஆகும். குட் நைட்.